ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் வெளியே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, அதை பார்த்து பல்லவன் கடுப்பாயி சேரன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, அண்ணா ஒழுங்கா அந்த பாட்டை அமர்த்த சொல்லு, இல்லைன்னா என்னைய கடுப்பேற்றுற மாதிரியே பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னா ஒழுங்கா அந்த ஆளை பாட்டை நிப்பாட்ட சொல்லுனா அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட நடேசன் வேகமா வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே உள்ள வர, இதை பார்த்து ரொம்பவே கோபமாயி பல்லவன் வேகமா வந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ரேடியோவை தூக்கி உடைக்கிறாரு. உடைச்சதும் அதை அவரு அதிர்ச்சியோட பாக்குறாரு நடேசன். அந்த ரேடியோவை தூக்கி உடைச்சதும் இல்லாமல் பல்லவன் கோபமா வேற கத்த ஆரம்பிக்கிறாரு. யோ, உனக்கு என்னையா பாட்டு கேட்குது? பாட்டு அதுவும் என்னைய வெறுப்பேற்றுற மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த 2 நாளில் அவங்கள நாங்கள் இல்லாத நேரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உனக்கு என்னையா பாட்டு கேட்குது? உன்னைய பார்க்கவே எனக்கு பிடிக்கலையா? ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு போயிறியா? எங்கள் அம்மா இல்லாத வீட்டில் நீ இருக்கவே கூடாதியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் சட்டையை பிடிக்க, சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் வந்து டேய் விட்றா பல்லவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி எடுத்து விட்றாங்க. இல்லை, இந்த ஆளை வீட்டை விட்டு ஒழுங்கா போக சொல்லிடுங்க, இந்த ஆள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவரை வீட்டை விட்டு வெளியே போச்சொல்ல, உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா அந்த வீட்டை விட்டு வெளியே போடா, அவரை எதுக்குடா போய் வீட்டை விட்டு வெளியே போச்சொல்ற அப்படின்னு சொல்லவும், அண்ணி நீங்க என்ன சொல்றது, நீங்களே இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா இந்த ஆளு மூஞ்சியில முழிச்சிட்டு எங்க அம்மா இல்லாத வீட்டில் இனிமே நான் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், போ தாராளமா அந்த வீட்டை விட்டு போ, யாரு வேணாம்னு சொன்னா அப்படின்ட்டு நிலாவும் கோவமா கத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன், சேரன், பாண்டியன் 3 பேருமே. என்ன நிலாவா அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, நிலா என்னப்பா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சேரன் பதட்டத்தோட கேட்க, அண்ணா அவன் எங்கே நான் போயிட போறேன், போகட்டும்னா நம்ம அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது, இவன் வெளியே போய் 2 நாளைக்கு இவனால தனியா இருக்க முடியுமான்னு பார்த்துருவான், தாராளமா விடுங்கண்ணா, இவனை இப்படி நம்ம பிடிச்சி வச்சுக்கனால இவன் ரொம்ப பேசுறான், கொஞ்சம் கூட இவருடைய நல்ல மனசை இவன் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறவன் இந்த வீட்டிலே இருக்க வேணாம், இவன் முதல்ல இந்த வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவமா நிலா கத்தவும், அப்பதான் நடேசன் பொறுமையா இருந்தவர். அப்பதான் நடேசன் வந்து நிலாவை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு நிலா, எனக்கும் அவனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அது நாங்க பாத்துக்கிறோம், அதை விட்டுவிட்டு அவனை வீட்டை விட்டு போ சொல்ற, நீ நேத்து வந்தவ, அவன் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த வீட்டில் வளர்ந்தவன், அவனை போய் சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் கோவமா பேசவும், அங்கிள் புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா, அங்கிள் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா, உங்களுடைய நல்ல மனசு தெரியாம அவன் வாய்க்கு வந்தபடி உங்களை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி அங்கிள் இப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன்லாம் இல்லை அங்கிள், காலேஜுக்கு போறேன், என்ன சின்ன பையன்ட்டு அவனுக்கு ரொம்ப எல்லாரும் இடம் கொடுக்கவும் அவன் ரொம்ப ஓவரா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்தவும், இவங்க பேசிக்கிட்டு இருக்கையிலே வேகமா துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பல்லவன் வந்து வெளியேற, சோழன், சேரன், பாண்டியன் 3 பேரும் போய் டேய் நில்லுடா அப்படின்னு சொல்ல, அப்ப நிலா வேகமா வெளியே வந்து சொல்றாங்க, போகட்டும் அவன் போய் எங்க போய் தங்க போறான்னு அதையும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல, எப்ப பார்த்தாலும் அவனுக்கேத்து நீ சப்போர்ட் பண்ணி பேசவும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இப்ப என்னடானா அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கண்ணத்தை சேர்த்து பலார்னு ஒரு அற விடுறாரு நடேசன். இதை யாருமே எதிர்பார்க்கல. நடேசன் நிலாவை அடிக்கவும் எல்லாருமே சாக்காயி நிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. யோ, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல, எப்படியா நீ நிலாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் வேகமா வந்து நிலா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவருக்கு என்னை அடிக்க உரிமை இருக்கு, அவர் பொண்ணா இருந்தா அவர் என்னை அடிப்பார்ல, நான் ஏத்துக்கிறேன், நீங்க எங்க கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நிலா அவர் உங்களை அடிச்சிருக்காரு, இவ்வளவு சர்வசாதாரணமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், உண்மையிலே இங்க இருக்கிறவங்களுக்கு இவருடைய நல்ல மனசு யாருக்குமே தெரியல, இவரும் வெளிப்படையா இதுவரையும் பேசினதும் இல்ல, ஆனா இவருடைய நல்ல மனசை நான் நேத்து புரிஞ்சுக்கிட்டேன், இவர் கைனால அடி வாங்குறத நான் வந்து சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன், ஏன்னா பல்லவன் இவ்வளவு பேசியும் அவர் உண்மையை இன்னும் வாயை திறந்து சொல்லாம அவரு அவனுக்காக பறிஞ்சு பேசி என்னை அடிச்சாரு பாருங்க, அங்கேதான் அவரு பெரிய மனுஷனா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நடேசனை வந்து ரொம்பவே பொழுது அழுதுகிட்டே பேசுறாங்க நிலா. அப்பதான் பாண்டியன் கேட்கிறாரு, என்ன நீ என்ன பேசுறீங்க, உங்களை அவர் அடிச்சிருக்காரு, அப்படி இருந்தும் அவருடைய நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அவர்கிட்ட அடி வாங்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, என்ன நீங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க, ஆனா வந்து சேரனுக்கு எல்லா விஷயமும் புரியும், ஏன்னா அவரும் நிலாட்ட பேசுனதெல்லாம் அவரும் கேட்டுக்கிட்டு இருந்து வந்தவர் தான், அதனால வந்து எதனால நம்ம அப்பா அடிச்சதை கூட அது பெருசா எடுக்கலைன்றது சேரனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பதான் நடேசன் நிலாவை பார்த்து சொல்றாரு, என்னைய மன்னிச்சுக்கமா, உன்னை ஏதோ நான் கோவத்துல அடிச்சிட்டேன், நான் வேணும்னு அடிக்கல, என்னைய மன்னிச்சுக்க நிலா அப்படிங்கிறாப்ல. அங்கிள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க ஏன் அங்கிள் என்னட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள் அப்படிங்கிறாங்க. நிலா
அவன் இப்பத்தானா பேசுறேன், நீ வந்ததுலேருந்து எத்தனையோ தடவை என்னை போயா வாயா வீட்டை விட்டு வெளியே போயான்னு எத்தனையோ தடவை பேசியிருக்கான். அப்பெல்லாம் அவன் பேசையில் நான் கோவமாக சைக்கிளை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவேன். கொஞ்சம் நேரம் சென்று வந்தோம்னா அப்புறம் அவன் நார்மலாக ஆயிடுவேன். அதை பற்றியே பேச மாட்டேன். அப்படி தான் இன்றைக்கி பேசினேன். ஆனால் நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டேன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி அங்கிள், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து என்னால் எப்படி கோவப்படாமல் இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன எல்லா விஷயமும் தெரியுமா, அப்போ அப்பா அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரான்னு சோழன் கேட்க, அப்போதான் நடேசன் கண்ணை காட்டுறாரு. சொல்லாதம்மா அப்படிங்கிறாரு. சொல்லுங்க நிலா, அப்பா அவங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையிலே பல்லவன் சத்தம் இல்லாமல் பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இவங்க பேசி முடிச்சதும் அப்பதான் பல்லவன் எங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பல்லவனை காணா, பல்லவன் வீட்டை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 3 பேருமே பதறாங்க. சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் வாங்கடா எப்படியாவது போய் அவனை கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே பதட்டப்படுறாரு. அப்போதான் நிலா சொல்கிறாங்க, அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது, கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கணும், நீங்கள் யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டான், நான் அவனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு, அம்மா எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வாமா, அவன் சின்ன பையம்மா அப்படிங்கிறாரு மறுபடியும். அப்போ தான் அவங்களையும் அறியாமல் நடேசன் கையை பிடிச்சி முத்தமே கொடுக்குறாங்க நிலா. அங்கிள், பல்லவனை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நான் பல்லவனோட தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க நிலா. கோவத்தில் பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாப்ல. நான் எங்கே போகிறதுன்னு தெரியலை, பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துருக்காப்ல. இவன் இங்கே தான் போயிருப்பான்னு நிலாவும் இங்கே வர்றாங்க. நிலாவை பார்த்ததும் பல்லவன் திரும்பி உட்காந்துக்கிறாரு. என்னடா அண்ணி மேலே கோவமா? ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக நீ பேக்க தூக்கிட்டு வந்துடுவியா அப்படின்னவும், இங்கே பாரு என்னை அடிக்க வச்சிடாத உன்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அந்த ஆளுக்காக பறிஞ்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டா உங்கள் அம்மா நல்லவங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னவும், என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னவும், அப்போ தான் நடேசன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையாடா பல்லவா, வாடா இப்பயே உங்கள் அம்மா இங்கே தான்டா இருக்காங்க, அதுவும் அந்த ஆளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு சந்தேகம் இருந்தால் நேரடியாகவே நான் கூட்டிக் கொண்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பல்லவன் அம்மா அந்த ஆளோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு வந்து, சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, உன்னே போய் நல்லவன் நினச்சி இப்போ வரையிலையும் அவரோட நான் சண்டை போட்டு அவரை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியேறி இருக்கேன். ஆனால் 6 மாத குழந்தையிலேயே மனசாட்சி இல்லாமல் என்னைய அவர்கிட்ட விட்டுவிட்டு இவனோட நீ ஓடியாந்தவ தானே, இப்போ தானே இந்த விஷயம்லாம் எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் இதுவரையிலையும் உன்னைய ஒரு வார்த்தை கூட அவர் தப்பாக பேசுனதில்ல. அப்படியாப்பட்ட மனுஷனை நான் தப்பாக இன்னைக்கு பேசிட்டு வந்துட்டேன். இப்போ மட்டும் இல்லை, உன் போட்டாவை என்ன நேரத்தில் என்னட்ட காட்டினாரோ அன்னையிலேருந்து அவரை மரியாதை இல்லாமல் தான் நான் பேசியிருக்கேன். இங்கே பாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடு. பல்லவனம்மா திருன்னு முழிக்குது. டேய் பல்லவா, நான் வேணா நடேசனங்களை இங்கே வர சொல்கிறேன், இங்கே அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இருக்கிற அட்ரஸ்க்கு வர சொல்கிறாங்க. நடேசனும் அங்கே வர்றாரு. பல்லவன் நடேசனை பார்த்ததும் வேகமாக ஓடியாந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவருக்கு புரியுது, நிலா எல்லா விஷயத்தையும் பல்லவன்கிட்ட சொல்லிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் அவங்க அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதான் பல்லவன் அம்மா நடேசனை பார்த்து கையெடுத்து கும்பிடுது, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுது.